ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. டெட் எக்ஸாம்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம பார்த்துட்டு இது வரைக்கும் நம்ம தமிழுக்கு 6 கொஸ்டின் பேப்பர் பார்த்து முடிச்சிருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் பேப்பர் நம்பர் 7. இது வந்து 2023 February 6th ஃபோனு செஷனில் கேட்கப்பட்ட வினாக்கள் மொத்தமாக 30 வினாக்கள் இருக்குது. அண்ட் அது போக நம்ம நிறையவே ஆடட் இன்ஃபர்மேஷன்ஸுமே பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க நம்ம உண்மையான பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், புறநானூறு உவேசாவால் அச்சில் பதிப்பித்து வெளியிடப்பட்ட ஆண்டு. புறநானூறு உவேசாவால் அச்சில் பதிப்பித்து வெளியிடப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1894. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோலையுமே பார்த்துருக்கோம். அதில் வந்து எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டது யாருன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து ஆன்சர் உவேசான்னு பார்த்துருக்கோம். ஸோ அதிலே நான் உங்களுக்கு இந்த இயருமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட் அதில் வந்து தவறுதலாக மென்ஷன் பண்ணியிருப்பேன் 1984 சொல்லிட்டு. கரெக்ட் ஆன்சர் வந்து 1894. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது. பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமையும் பொருள்கோள். ஆப்ஷன் சி ஆற்றுநீர் பொருள்கோள். ஸோ மொத்தமாக பொருட்கள் வந்து 8 வகைப்படும் இல்லையா? என்னெல்லாம் அப்படின்னா, ஆற்றுநீர் பொருட்கோள், மொழி மாற்று பொருட்கோள், நிரல் நிறை பொருட்கோள், விற்பூட்டு பொருட்கோள், தாப்பிசை பொருட்கோள், அலைமறி பாப்பு பொருட்கோள், கொண்டு கூட்டு பொருட்கோள், அடிமறி மாற்று பொருட்கோள் சொல்லிட்டு 8 வகைப்படும். அதில் வந்து நமக்கு 8மே வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒன்று ஆற்றுநீர் பொருட்கோள். ஸோ இந்த ஆற்றுநீர் பொருட்கோளுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு பாடல் வரி கொடுத்துருப்பாங்க. சீவக சிந்தாமணியின் பாடல் வரி என்ன அப்படின்னா, சொல்லரும் சூழ்பசும் பாப்பின் தோற்றம் போல் சொல்லிட்டு அந்த வரி வந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஆற்றுநீர் பொருட்கோளுக்கு எடுத்துக்காட்டு. இதே மாதிரி நிரல் நிறை பொருட்களுமே கொடுத்துருப்பாங்க. இந்த நிரல் நிறை பொருட்கள் வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து முறை நிரல் நிறை பொருட்கள், இன்னொன்று எதிர் நிரல் நிறை பொருட்கள். ஓகேவா? ஸோ அதில் வந்து அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த குறள் வந்து முறை நிரல் நிறைக்கு எடுத்துக்காட்டு. இதே மாதிரி எதிர் நிரல் நிறை பொருட்களுக்கு எடுத்துக்காட்டாக அமையக்கூடிய திருக்குறள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், வள்ளி படித்தனள். இதுக்கு இலக்கண குறிப்பு அறிக. வள்ளி படித்தனள். ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட்டில் படித்தனல் அப்படிங்கிற சொல் வந்து வினை முற்றாக வந்திருக்குது. ஓகேவா? இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னா வினை முற்று அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். பட் இது வந்து ஆப்ஷனில் கொடுக்கல. இந்த கொஸ்டினுக்கு ஃபைனல் கீழே வந்து ஸ்டார் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒருவேளை இந்த கொஸ்டின் வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னா, வள்ளி படித்தனள் மகிழ்ந்தனள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல படித்தனல் அப்படிங்கிறது ஒரு முற்றெச்சமாக வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல எச்சமாக நின்று இங்கே தான் வந்து முடிவடையுது இல்லையா? ஸோ அதனால் நம்ம படித்தனல் அப்படிங்கிறது முற்றெச்சம்னு சொல்லலாம். ஒருவேளை கொஸ்டின் இப்படி இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து நம்ம முற்றெச்சம் சொல்லலாம். பட் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் வினை முற்று அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், பாரதமணி பாரத தேவி இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார்? பாரதமணி பாரத தேவி ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் ஆப்ஷன் பி கூப்ப ராஜகோபாலன். ஸோ இந்த இதழ்கள் மட்டும் இல்லாமல் கிராம ஊழியன் அப்படிங்கிற இதழ்லையுமே இவர் வந்து ஆசிரியராக பணியாற்றிருப்பார். இவர் வந்து 1902 கும்பகோணத்தில் பிறந்திருப்பார். அண்ட் ஏர் புதிதா அப்படிங்கிற கவிதை வந்து இவருடைய படைப்பான கூப்பாரா படைப்புகள் அப்படிங்கிற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கும். இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து 2 படைப்புகள் படைப்பிச்சிருப்பார். அகலிகை, ஆத்ம சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு இது 2மே வந்து அவர் மறைவுக்கு அப்புறமா நூல்களாக தொகுக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், வன்மை இல்லையோர் வறுமை இன்மையால், நின்மை இல்லையோர் செருணர் இன்மையால் என்று சிறப்பிக்கப்படும் நாடு. வன்மை இல்லையோர் வறுமை இன்மையால் இது வந்து கம்பராமாயணத்தின் பாடலடிகள். இதில் சிறப்பிக்கப்படும் நாடு வந்து கோசலை நாடு. ஆப்ஷன் சி. ஸோ அதாவது வன்மை இல்லை வறுமை இல்லை, ஒரு புக் பேக் கொஸ்டின் உண்டு இல்லையா? கோசலை நாட்டில் கொடை இல்லை. காரணம் என்ன அப்படின்னா அங்கே வறுமை இல்லை. ஸோ அதான் வன்மை அப்படின்னா கொடை, அங்கே வந்து கொடை இல்லை. ஏன் அப்படின்னா அங்கே வறுமை இல்லை. ஸோ அந்த வரிகள் தான். ஸோ இதில் கூறப்படும் நாடு வந்து கோசலை நாடு. ஸோ இது வந்து கம்பராமாயணத்தின் பாடல் வரி. ஸோ நம்ம கம்பராமாயணத்தை பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். கம்பராமாயணம் அப்படிங்கிறது கம்பர் அவர்கள் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி அதுக்கு ராமாவதாரம் சொல்லிட்டு பெயரிட்டிருப்பார். அதுதான் வந்து பின்னால் கம்பராமாயணம் சொல்லிட்டு அழைக்கப்படும். அண்ட் இந்த கம்பராமாயணத்தில் மொத்தமாக 6 காண்டங்கள் உண்டு. கம்பராமாயணத்தில் மொத்தமாக 6 காண்டங்கள் உண்டு. கம்பராமாயண பாடல்கள் எல்லாமே சந்தநயம் மிக்கவன்னு சொல்லிட்டு சொல்லப்படும். அண்ட் கம்பரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவரை பற்றிய லைன்ஸ் வந்து ஃபேமஸான லைன்ஸ் வந்து உண்டு. கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் விட்டு கட்டுத்தெரியும் கவி பாடும், விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் சொல்லிட்டுலாம் அவர் வந்து புகழப்படுவார். அதுக்கப்புறமா இவருடைய ஊர் பார்த்தோன்னா சோழ நாட்டு திருவழுந்தூரை சேர்ந்தவர். கம்பருடைய ஊர் வந்து சோழ நாட்டு திருவழுந்தூர். அண்ட் இவரை ஆதரித்த வள்ளல் வந்து யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? கம்பரை ஆதரித்த வள்ளல். அண்ட் இவருடைய நூல்கள் பார்த்தோன்னா சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம்,
ஏர் எழுபது, சிலை எழுபது இதெல்லாமே கம்பருடைய நூல்கள். நெக்ஸ்ட் ஒன், பொருத்தமற்ற இணையை தேர்ந்தெடுக்கவும். பொருத்தமற்ற இணை மரபுகள் வச்சு கொடுத்துருக்காங்க. வினை மரபு, ஒளி மரபு இதை வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து கூடை வேந்தான் அப்படிங்கிறது தவறானது. ஓகேவா? கூடை அப்படின்னா அதுக்கு முடைந்தான் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். கூடை இதோடைய வினை மரபு முடைன்னு சொல்லிட்டு வரணும். இது வேந்தான் அப்படின்னா கூரை, கூரை வேந்தான்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து தவறாக இருக்குது. ஸோ நமக்கு இருக்குது பொருத்தமற்ற இணை தான். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒளி மரபு கொடுத்துருக்காங்க. பசு கதரும் இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. பசுவின் ஒளி வந்து கதரும். பால் பருகினான் வினை மரபு கரெக்டாக தான் இருக்குது. சேவல் கூவும் இதுவுமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நமக்கு இருக்குது பொருத்தமற்றது ஆப்ஷன் ஏ. அண்ட் இது பக்கம் நம்ம இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மரபுகள் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வினை மரபுகள். சோறு உண்டான் சொல்லுவோம் இல்லையா? சோறு உண்டான், முறுக்கு தின்றான், தண்ணீர் குடித்தான், பால் பருகினான் சொல்லிட்டு வரும். சுவர் எழுப்பினான், கூடை முடைந்தான், கூரை வேந்தான், பானை வனைந்தான் சொல்லிட்டு வரும். இதே மாதிரி பூ இதுக்கான வினை மரபு என்ன அப்படின்னா, பூ வந்து பறித்தான் சொல்லக்கூடாது. பூ வந்து கொய்தான், பூ வந்து கொய்தான், இலை தான் வந்து பறித்தான் சொல்லுவோம். ஓகேவா? இலை வந்து பறித்தான். நெக்ஸ்ட்டு ஒளிமரபு பார்க்கலாம். ஆந்தை அலரும், குயில் கூவும், மயில் அகவும், காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும், கோழி கொக்கரிக்கும், சேவல் தான் கூவும். ஓகேவா? கிளி பேசும், புறா குணுகும், கூகை குளரும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஆத்தி மாலை அணிந்த மன்னன். ஆத்தி மாலை அணிந்த மன்னன் சோழ மன்னன் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், டேஸில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். உயிரெழுத்துக்கள் அ ஆ இ ஈ இது வந்து பெரும்பாலும் சொல்லில் முதல்ல தான் வரும் இல்லையா? பட் இந்த இடத்துல மட்டும் சொல்லின் இடையில் வரும் அப்படிங்கிறாங்க. அது எங்கே அப்படின்னா அளபடையில். அளபடையில் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். நெக்ஸ்ட்டு, நேற்று கூட்டல் இரவு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். நேற்று கூட்டல் இரவு நேற்றிரவு. ஸோ ரொம்ப ஈஸியானது. அண்ட் இது ஒரு புக் பேக் கொஸ்டின் கூட. நெக்ஸ்ட் ஒன், இசை குறிப்பு பண்பு என்னும் பொருள்களுக்கு உரியதாய் வரும் சொல். சொற்கள் 4 வகைப்படும் இல்லையா? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் சொல்லிட்டு இதில் இசை குறிப்பு பண்பு இந்த பொருள்களுக்கு உரியதாய் வரும் சொல் வந்து உரிச்சொல்னு சொல்கிறாங்க. இது வந்து டெஃபினேஷன்லேயே இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், முனைவர் சா ரா அரங்கநாதன் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? சா ரா அரங்கநாதன் சொல்லலாம், எஸ்ஆர் அரங்கநாதன் கூட இது சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. சிறந்த நூலகர்களுக்கு தான் வந்து சா ரா அரங்கநாதன் விருது வந்து வழங்கப்படுகிறது. இவர் வந்து இந்திய நூலகவியலின் தந்தைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நூலகங்கள் பற்றி வந்ததுனால நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி பார்க்கலாமா? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வந்து மொத்தமாக 8 தளங்கள் உண்டு இல்லையா? தரைத்தளம் போக 8 தளங்கள் உண்டு. ஸோ அதில் ஒவ்வொரு தளங்கள்லேயுமே வந்து எந்தெந்த நூல்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு தரைத்தளம் பார்த்தோம் அப்படின்னா சொந்த நூல் படிப்பகங்கள் மற்றும் பிரெய்லி நூல் வந்து இருக்கும். தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம ஏதாச்சும் புக் கொண்டு போனோம் அப்படின்னா அது வந்து அங்கே வந்து படிச்சுக்கலாம். சொந்த நூல் படிப்பகம். அண்ட் அது போக பிரெய்லி நூல்கள் வந்து தரைத்தளத்தில் இருக்கும். முதல் தளத்தில் பார்த்தோன்னா குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் வந்து இருக்கும். முதல் தளம் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள். இரண்டாம் தளம் வந்து தமிழ் நூல்கள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள் இருக்கும். மூன்றாம் தளம் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள்லாம் இருக்குது. நான்காம் தளத்தில் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி. ஐந்தாம் தளத்தில் கணிதம் அறிவியல் மருத்துவம். ஆறாம் தளத்தில் வந்து பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை இருக்கும். ஏழாம் தளத்தில் வந்து வரலாறு சுற்றுலா. அது போக அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகமும் 7ஆம் தளத்தில் தான் இருக்கும். அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7வது தளத்தில் இருக்கும். 8ஆம் தளத்தில் பார்த்தோன்னா கல்வி தொலைக்காட்சி அண்ட் அது போக நூலகத்தின் அலுவலக பிரிவு இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், முற்றியலுகிற சொல் எது? முற்றியலுகிற சொல். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து சொல்லலாம், புகு அப்படிங்கிறது. ஸோ அதாவது தனி குறியில் எடுத்து வந்து குற்றியலுகரம் வராது இல்லையா? ஸோ அதை நம்ம முற்றியலுகரம்னு சொல்லுவோம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஃபஸ்ட்டு ஒன், மாடு அப்படிங்கிறது நம்ம நெடில் தொடர் குற்றியலுகரம்னு சொல்லலாம். பந்து அப்படிங்கிறது மென் தொடர் குற்றியலுகரம். எஃகு அப்படிங்கிறது ஆயுத தொடர் குற்றியலுகரம். நெக்ஸ்ட் ஒன், மு மேத்தா சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்.
மு. மேத்தா சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. மு. மேத்தா அவர்கள் வந்து வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர்னு சொல்லலாம். இதோடைய நூல்கள் பார்த்தோன்னா கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழநிலா, மகுடநிலா. ஸோ இந்த ஆப்ஷனில் இருக்கிறது எல்லாமே வந்து இதோடைய நூல்கள் தான். அதில் சாகித்ய அகாடமி விருது பெற்றது வந்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன், ஆமந்திரிகை என்பது டேஸ். ஆமந்திரிகை என்பது டேஸ். ஸோ இது வந்து ஹையர் கிளாஸஸில் இருக்கக்கூடியது தான். அண்ட் இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டினாகவே இருக்கும். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து சொல்லலாம், இடக்கை வாத்தியம். ஆமந்திரிகை அப்படின்னா இடக்கை வாத்தியம். இதே இது அரசு ஊவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை உண்டு. அதுக்கு வந்து பட்டத்து யானைன்னு சொல்லிட்டு பொருள். அரசு ஊவா அப்படின்னா பட்டத்து யானை. நெக்ஸ்ட்டு களஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை. களஞ்சு அப்படின்னா எடை அளவு. ஓகேவா, களஞ்சு அப்படின்னா எடை அளவு. அரசு ஊவா அப்படின்னா பட்டத்து யானை. நெக்ஸ்ட்டு களை அப்படின்னா மூங்கில். இது வந்து 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின். பொறுத்துக்கு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து ஒன்று வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே என கூறியவர். தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே. ஸோ இது வந்து பார்த்தாலே தெரியுது இல்லையா, இது வந்து கம்பராமாயண பாடல் வரி. இதை கூறினது யார் அப்படின்னா ராமன் தான். யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வீடன் என்று சொல்லியிருப்பாங்க. கூறியதான் கேட்குறாங்க, கூறியது ராமன். யாரிடம் அப்படின்னா வீடனிடம். நெக்ஸ்ட் ஒன், வறண்ட வாழ்வு துளிர்க்க மலை போல் வந்தாய் நீ என்பதில் இடம்பெற்றுள்ள உவமை. வறண்ட வாழ்வு துளிர்க்க மலை போல் வந்தாய் நீ. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த 11th ஸ்டாண்டர்டில் படிமம் உவமை அப்படிங்கிற இலக்கண பகுதியிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து உவமையின் வகை. இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா பயன் உவமைன்னு சொல்லலாம். வறண்ட வாழ்வு துளிர்க்க மழை போல் வந்தாய் நீ, பயன் உவமைக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் ஒன், மரபுநிலை திரிபின் பிரிது பிரிதாகும் என கூறும் நூல். மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, தொல்காப்பியம். ஸோ தொல்காப்பியம் பார்த்தோன்னா அதோடைய ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல்னு சொல்லலாம். இதில் வந்து மொத்தமாக 3 அதிகாரங்கள் உண்டு. எழுத்து, சொல், பொருள் சொல்லிட்டு 3 அதிகாரம். ஓகேவா, எழுத்து, சொல், பொருள் சொல்லிட்டு 3 அதிகாரங்கள் உண்டு. அண்ட் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல்கள் வீதம். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல்கள் வீதம். மொத்தமாக 27 இயல்கள் வந்து உண்டு. ஸோ இதில் மரபியல் அப்படிங்கிற அதிகாரத்தில் தான், மரபியல் அப்படிங்கிற இயலில் வந்து இந்த லைன்ஸ் வந்து இருக்கும். இந்த மரபியல் அப்படிங்கிறது பொருள் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளைனா எதிர்காலம். அப்போ வருவார்னு சொல்லிட்டு அங்கே வரணும். பட் இங்கே வருகிறான்னு சொல்லிட்டு நிகழ்காலத்தை குறிக்குது. ஆனால் நம்ம இதை வந்து தப்பாக என்றதில்லை, தப்புன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா. ஸோ அதனால் இது நம்ம வலுவமைதின்னு சொல்லுவோம். என்ன வலுவமைதி அப்படின்னா கால வலுவமைதி. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன், ஜெகன்மோகினி என்ற இதழை நடத்தி வந்தவர் யார்? ஜெகன்மோகினி என்ற இதழை நடத்தி வந்தவர் ஆப்ஷன் பி, வைமு கோதை நாயகி. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சான்றோர் சித்திரம் அப்படிங்கிற அந்த டாபிக் வந்து நீங்கள் படிச்சுக்கணும். 11th 12th வந்து இருக்கும். அதில் இருந்து அதை கேட்டிருக்காங்க, வைமு கோதநாயகி பற்றிய சான்றோர் சித்திரம். ஸோ அதில் தான் அவர் வந்து ஜெகன்மோகினி அப்படிங்கிற இதில் வந்து நடத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், திராவிட மொழி குடும்பம் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது? திராவிட மொழி குடும்பம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 3. இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழி குடும்பங்கள் 4ஆக பிரிக்கப்பட்டிருக்கும். என்னெல்லாம் அப்படின்னா இந்தோ ஆசிய மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள், திராவிட மொழிகள் சொல்லிட்டு 4 மொழி குடும்பம் பிரிக்கப்பட்டிருக்கும் ஓவராலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய. இதில் இந்த திராவிட மொழி குடும்பம் வந்து 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கும். என்னெல்லாம் அப்படின்னா தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் சொல்லிட்டு 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், சரியான தொடரை கண்டறிக. ஸோ அகைன் வல்லினம் மிகுமிடம் மிகாமிடம் வச்சுக்கிட்டுருக்காங்க. சரியான தொடர், அவன் இலை பறித்தான் இல்லையா, இலையை பறித்தான். ஸோ அந்த மாதிரி 2ஆம் வேற்றுமை தொடராக வந்துச்சுன்னா நம்ம வந்து
வல்லினம் மிகும். இங்கே வந்து தொகையாக வந்திருக்குது. இதில் வந்து வல்லினம் மிகாது இல்லையா, அவன் இலை பறித்தான், இதில் வந்து வல்லினம் மிகாது, ஸோ மிகாமல் தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து கரெக்ட் ஆன்சர் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அவனுக்கு பிடிக்கும் என்பது எப்படி தெரியும். இந்த இடத்துலையுமே வந்து வல்லினம் வரணும், இங்கேயும் வல்லினம் வரணும். அப்படி இப்படி எப்படி அங்கே வந்து வல்லினம் மிகும். ஸோ பட் இங்கே வந்து கொடுக்கல, ஸோ இது வந்து தவறுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் தினமும் பாடத்தை படி. ரெண்டாம் வேற்றுமை வெளிப்பட்டு வந்திருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக வல்லினம் வரணும். ஸோ இது வந்து வரல, ஸோ தப்பாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் எழுதும்படி சொன்னேன். ஸோ இந்த இடத்துல வந்து படி என்று முடியும் வினை எச்சத்தில் வந்து வல்லினம் மிகாது. படின்னு சொல்லிட்டு முடியக்கூடிய வினை எச்சத்தில் வல்லினம் மிகாது. ஸோ இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு வந்து 2 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, ஏ அண்ட் டி. ஃபைனல் கீழே ஏ அண்ட் டி வந்து கரெக்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் எத்திசையிலிருந்து வீசுகின்ற காற்றை கோடை என்பர். எத்திசையிலிருந்து வீசுகின்ற காற்றை கோடை என்பர். மேற்கிலிருந்து வீசுகிற காற்றை வந்து கோடை அப்படிப்பாங்க. மேற்கு அப்படிங்கிறதுக்கு குடக்கு என்னும் இன்னொரு பேரும் உண்டு. குணக்கு அப்படின்னா கிழக்குன்னு சொல்லிட்டு பொருள். வடக்குலேருந்து வீசும் காற்று வாடை காற்று, தெற்குலேருந்து வீசும் காற்று தென்றல் காற்று. நெக்ஸ்ட்டு 14 நரம்புகளை கொண்டது. 14 நரம்புகளை கொண்டது. ஸோ இதுக்கு வந்து ஸ்டார் தான் கொடுத்துருப்பாங்க ஃபைனல் கீழே. அப்படி இது வந்து பார்த்தோன்னா 12th ஸ்டாண்டர்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க அண்ட் 8th வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதனால் இது வந்து மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் கேட்டாலே வந்து ராங்காக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பேரியால் அப்படிங்கிறது 8th என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, பேரியால் அப்படிங்கிறது 21 நரம்புகளை கொண்டதுன்னு சொல்லிட்டு 8th கொடுத்துருப்பாங்க. சகோடையால் அப்படின்னா 14 நரம்புகளை கொண்டது. ஓகேவா. பேரியால் 21, சகோடையால் வந்து 14 நரம்புகள் கொண்டது. மகரையால் அப்படின்னா 19 நரம்புகள் கொண்டது. செங்கோட்டியால் அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா. இது வந்து 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இது 12th பார்த்தோம் அப்படின்னா பேரியால் அப்படிங்கிறது 21, இது வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மகரையால் அப்படிங்கிறது 17 கொடுத்துருப்பாங்க. மகரையால் அப்படிங்கிறது 17 நரம்புகள். சகோடையால் அப்படின்னா 16 சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. செங்கோட்டியால் அப்படின்னா 7 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. நம்ம கேட்டுக்கிறது வந்து 14 நரம்புகளை கொண்டதுன்னு கேட்குறாங்க. 14 நரம்புனா இந்த இடத்துல 14 சொல்லிட்டு சகோடையாளுக்கு வருது. பட் 16மே 12th கொடுத்துருவாங்க இல்லையா. ஸோ இது வந்து நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது. அதனால் இது வந்து ஸ்டார் தான் கொடுத்துருப்பாங்க ஃபைனல் கீழே. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பழங்கால எழுத்தாணி வகைகளுள் ஒன்று. தவறானது. பழங்கால எழுத்தாணி வகைகளுள் தவறானது. ஸோ இதுவுமே 12th இருக்கக்கூடியது. இதுக்கு வந்து தவறானது என்ன அப்படின்னா சீரெழுத்தாணி அப்படிங்கிறது தவறானது. மடக்கெழுத்தாணி, குண்டெழுத்தாணி, வாரெழுத்தாணி இது எல்லாமே பழங்கால எழுத்தாணிகள். இது வந்து தவறானது. நெக்ஸ்ட் ஒன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இக்குறட்பாவில் பயின்று வரும் தொடையின் பெயர் என்ன. ஸோ மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்று போல் வரணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லை, எங்கேயுமே வரல. இந்த மாதிரிலையும் சீர்களையும் வரல, அடியிலையும் வரல. ஸோ மோனை வந்து கிடையாது. முரண் அப்படின்னா அதாவது எதிரும் புதிரமாக வரணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியுமே இதில் வந்து இடம்பெறல, முரணும் வராது. நெக்ஸ்ட் எதுகை பார்த்தோன்னா இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வரணும். இங்கே பாருங்கள் அகர, இங்கேயும் கா இருக்குது, இங்கேயும் கா இருக்குது. ரெண்டாவது எழுத்து ஒன்று போல் வருது. ஸோ நம்ம இதில் எதுகை வந்து இடம்பெற்றுக்குன்னு சொல்லலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன் சோழ அரசின் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தவர் யார். சோழ அரசின் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தவர். ஆப்ஷன் சி சேக்கிழார். சேக்கிழார் வந்து யாருடைய வேலை அமைச்சராக இருந்தான்னு கூட கேட்கலாம். ஸோ இதில் 1ஆம் குலோத்துங்கனா 2ஆம் குலோத்துங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகலாம். சேக்கிழார், சேக்கு இஸ் செகண்ட். ஓகேவா. 2னா செகண்ட் சொல்லலாம், சேக்கு செகண்ட். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அண்ட் இப்போ நம்ம சேக்கிழாரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா பெரிய பிராணத்தின் ஆசிரியர் சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இவர் வந்து பக்திச்சுவை நனி சொட்ட சுட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழாரை ஒருத்தர் வந்து புகழ்ந்துப்பார். யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரா புகழ்ந்துப்பார். பக்திச்சுவை நனி சொட்ட சுட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழாரை புகழ்ந்தது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரார். இவருடைய காலம் வந்து 12ஆம் நூற்றாண்டு. சேக்கிழாரின் காலம் 12ஆம் நூற்றாண்டு. 2ஆம் குலோத்துங்க சோழருடைய அவையில் அமைச்சராக இருந்திருப்பார். நெக்ஸ்ட் ஒன் கண்ணெழுத்துப்படுத்த எண்ணு பல்வதி என்னும் பாடலடி பயின்று வரும் நூல். கண்ணெழுத்துப்படுத்த எண்ணு பல்வதி சிலப்பதிகாரம். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி பலர் கெட்டாதென்னும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி குலோத்துங்கன். இதே மாதிரி குலோத்துங்கனுக்குரியதாக இன்னொரு வரி வந்து கொடுத்துருப்பாங்க. காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் பேசி எண்ணி மகிழ்நிலை வேண்டும். இது வந்து குலோத்துங்கனுடைய வரிகள் தான்.
நெக்ஸ்ட் ஒன், யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இக்குறளில் ஈற்றுச் சீர்களை நிரப்புக. திருக்குறள் கொடுத்துட்டு ஃபிலிப்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் ஆப்ஷன் சின்னு சொல்லலாம், வாரு. ஸோ இதுவுமே வா தான், ஸ்பெல்லிங் வந்து பார்த்துக்கணும். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. நெக்ஸ்ட் ஒன், திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் சிலப்பதிகாரம் தான், இளங்கோவடிகளின் நூல். ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பார்த்துக்கொள்ளையா ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே. ஸோ அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், இதோட நம்ம கொஸ்டின் பேப்பர் நம்ம 7 கம்ப்ளீட் பண்ணுறோம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.